வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நம்ம சீரீஸோட 24வது நாள். காலையிலே கிரவுண்டுக்கு போன கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். கிளாஸ் போயிட்டு ரெப்போட ஃபன் பண்ணிவிட்டு லீவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லெட்டர் எழுதணுன்னாங்க. அதையும் எழுதி நண்பனை சரி பார்க்க சொன்னால் அவனும் எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொன்னான். சரி, அப்புறம் ஹெச்ஓடிட்டு போய் சைன் வாங்குறதும் தலைவலி பிடிச்ச வேலை. அந்த தலைவலியை சரி பண்ணுறதுக்கு ஒரு அடிச்சுட்டு தம்பிங்களை தேடினா அவனுங்கெல்லாம் டான்ஸ் ஆடி களைப்பில் பஸ்ஸில் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கானுங்க. சரி, அவனுங்களாண்டாம் போயிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு திரும்ப ஹெச்ஓடிட்டு இருந்து அழைப்பு வந்துச்சு. அவர்கிட்ட போய் சைனை வாங்கிட்டு மதிய சாப்பாடு தம்பிங்களோட தான் சாப்பிட்டோம். தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் மன வருத்தத்தோடு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கேருந்து மதியம் நம்ம நண்பர் ஒருத்தன் ஹெச்ஓடிட்டு சைன் வாங்கணும் அப்படின்னா, சரி அவன் கூடயும் போயிட்டு திரும்ப சைனை வாங்கிட்டு அவன் மூஞ்சில் புன்னகையை பாருங்க. அந்த சைனை வாங்கினதும் திரும்ப எஃப்சி சைடு வந்தால் நம்ம தம்பிங்க செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பலூன் எடுத்து விளாண்டுட்டு இருந்தானுங்க. சரி, அவனுங்கிட்டையும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நம்ம நண்பனுக்கு ஒரு மன வருத்தத்தோட டாட்டா பாய் சொல்லிட்டு அடுத்து என்ன கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். இதுதான் நம்ம காலேஜில் மொதல் வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த செலிப்ரேஷனை நம்ம பிரின்சிபல் அழகாக கேக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் தம்பி கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னடா கூட்டம்னு போய் பார்த்தா பிப்ரவரி மாதம் வர்ணம் செலிப்ரேஷன் வருது. அதுக்கு இப்போ ஃப்ளாஷ் மேப்னானுங்க. அங்கே நம்ம தம்பிங்களோட இருந்து ஃபன் பண்ணலான்னு வந்துட்டோம். இதுதான் ஃப்ளாஷ் மேப்பான். ஏதோ பேனர் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயரு, தேர்ட் இயரு எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. நமக்கு ஆன் ஸ்டேஜ்லாம் இல்லை, ஆஃப் ஸ்டேஜ் தான். அப்படின்னு ஆன் ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தவனை கூப்பிட்டு அப்படியே ஆஃப் ஸ்டேஜில் தரமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டான்ஸும் நம்ம தம்பியோட டான்ஸும் எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, ஃபுல் வைப்பு தான். நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அங்கே இருந்த ஆங்கர்ஸு பாட்டு முடிய போகுதுன்னாங்க. நம்ம தம்பியோட டென்ஷன் ஆகி மியூசிக்கே ஆட ஆரம்பிச்சிட்டான். ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு காலேஜ்லேருந்து கேப் போட்டு பஸ் ஏறி இடையில ஒரு இடத்துல சாப்பிட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிறேன். பை கைஸ், லவ் யூ ஆல்.